ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Zohoல ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனிங் மிகப்பெரிய ஒரு மாஸ் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இது என்ன ரோல், ஸோ யாருக்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்போ அப்ளை பண்ணலாம், ஐ மீன் எப்போ லாஸ்ட் டேட், ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு A to Z தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம நேற்று போட்ட வீடியோஸ் வந்து நல்லாவே ரீச் ஆயிருந்தது. ஐ மீன் இந்த NIQ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சேனலில் ரெகுலராக ஜாப் கண்டென்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே புதுசாக ஒரு பாட்காஸ்ட்டோ ஸோ ரிலவெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஐடியாஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஐடியாஸ் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். கைஸ், ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க Zoho ஆஃப் கேம்பஸ் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷர்லேருந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இவங்க வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் இயர் பார்த்தீங்கன்னா இயர் பாசிங் அவுட் அப் டு 2024 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இயர் பாஸ் அவுட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 இல்லை 2018 கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 2024 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தென்காசி அண்டு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஒர்க் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் லொக்கேஷன் நீங்கள் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட் டேட் டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் 30th July. இன்றைக்கி என்ன 24th July. ஸோ இன்னும் நமக்கு எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 week இருக்குது. அந்த ஒரு 1 weekக்குள்ளே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நான் எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை நான் எனக்கு சரியான ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, எனக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்னோட 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெவலப் அண்ட் டெஸ்ட் இம்ப்ளிமெண்ட் த நியூ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரைட் க்ளீன் அண்ட் எஃபிஷியன்ட் கோட். Then work closely with an energetic team of engineers to refine the design, implementation and architecture of the product of the cloud அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக ஒரு ப்ரோக்ராமருக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர்ஸை புதுசாக ரெடி பண்ணுற மாதிரியும் ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக் டீமோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் அந்த இன்ஜினியரிங் டீமோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆர்கிடெக்டர் அந்த க்ளவுடோட அந்த பேசிக் நாலேஜஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரபிள் ஷூட் அண்ட் டீபக் மெயின்டெனிங் த எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஆல்ரெடி செஞ்சு வச்சு இந்த ப்ரோக்ராம்ஸை உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எக்ஸிஸ்டிங்கில் இருக்க ப்ரோக்ராம்ஸை வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா மானிட்டர் தி குவாலிட்டி, performance and usage of the developed functionalities in this applications அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனோட அந்த அப்ளிகேஷன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை மானிட்டர் பண்ணுறது, இல்லை வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறது, தென் குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறது, இதுதான் உங்களோட ஒர்க்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்குன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து work closely with the product management team, other developers, designers and supportive representatives to manage the enhance the applications அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த டீமோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டீமோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், டெவலப்பர்ஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், டிசைனர்ஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்போர்ட்டிவ் ரெப்ரசன்டேட்டிவோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ஸ்க்காக. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து willingness to learn new technologies, frameworks and ability to the adapt the situations அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நியூ டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ண willingness இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த டெக்னாலஜிஸில் வர இருக்க ஃப்ரேம்ஒர்க்ஸையும் நியூவாக லேர்ன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஷுட் பி ரெடி டு ஒர்க் வித் தி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன். நமக்கு வந்து அடிஷ்னல் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி தி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வில் ரிசீவ் த இன்டர்வியூ கால் லெட்டர். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மெயிலுமே வராது. இன்கேஸ் மெயில் வந்தால் தேங்க்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் மெயில் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் லெட்டரே வரும் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நோட் தட் யூ வில் பி ஹேவிங் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் தி சேம் டே இஃப் ஷார்ட் லிஸ்டட் இன்டர்வியூ வென்யூ அண்ட் அதர் டீடைல்ஸ் வில் பி மென்ஷன்ட் இன் த இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வரும். எந்த இடத்துக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா கைண்ட்லி ரிஃபைன் தி டேக்கிங் அப் டு மல்டிபிள் இன்டர்வியூஸ் Zoho simultaneously. Please not able to proceed further if you found part of various process at the same time will be might also withdraw offer if required அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய டைம் அட்டன் பண்ணீங்க வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு மெயில் ஐடி மட்டும் வச்சு அப்ளை பண்ணாதீங்க. ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மெயில் ஐடிஸ் ஒரு 4 to 5 மெயில் ஐடிஸ் இதுக்காகவே ஜாப் தேடுறதுக்காகவே வச்சுக்கோங்க. அதை டிஃப்ரெண்ட்டாக மல்டிபிள்ஸ் டைம்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ரிஸ்க்குமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன்.
ஸோ இப்போ வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜாபோட நோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, உங்களோட மொபைல் நம்பரும் கேட்டிருக்காங்க, தென் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, தென் காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க, அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. ஸோ இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2014 ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2014 2025 வரைக்குமே ஹைரிங்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி கேட்டிருக்காங்க. தென் டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ நம்ம ஃப்ரெஷர்னால ஃப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. தென் கரண்ட் சிடிசி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க, ஸோ எதுவும் வாங்கலைன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. தென் எக்ஸ்பெக்டட் சிடிசி, உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பெக்டட் சிடிசி, உங்களோட எக்ஸ்பெக்டட் சிடிசி எவ்வளோன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதாவது நோட்டீஸ் பீரியட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நோட்டீஸ் பீரியட் இருந்தால் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துக்கோங்க, இல்லைனா இமீடியட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. உங்களோட உங்களோட ஹோம் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேட்டிவ் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. எந்த நேட்டிவ் அட்ரஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வேலிடான டிஸ்ட்ரிக்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அந்த ஸ்டேட்டை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதை கொடுத்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற ஸ்டேட்டை கொடுத்துக்கோங்க. தென் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, இதில் வந்து இந்தியன் சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் ஃபைனலாக ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க நமக்கு வந்து. ஸோ ரெஸ்யூம் வந்து நீங்கள் இந்த ப்ரௌசரில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது, இல்லை வந்து என்னோட ரெஸ்யூம் ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குமே 1-to-1 செஷனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்னோட 1-to-1 செஷனில் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் அண்ட் நாலேஜ் எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். ரெஸ்யூம் ரிவ்யூலேருந்து மார்க் இன்டர்வியூலேருந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ரெஸ்யூம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் வந்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இசட் டேக்லேருந்து ஒரு மெயில் வரும், தேங்க்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மெயில் வரலனா கூட உங்களுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மெயில் வரும் அப்படின்னு டீட்டெயில் தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த Zoho ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்து இந்த சான்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த பீப்புள்ஸ்க்கான வீடியோஸ் தான் இது, அந்த பீப்புளுக்கான ரைட் சேனல் தான் இந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ எந்த ஒரு கொஷின்ஸ், ஸோ ரெஸ்யூம் ரிவ்யூவாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ கைஸ்.